அடுத்ததாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் மொத்தமாக 434 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இது முழுமையாக பாராமெடிக்கல் சார்ந்த ஆட்சேர்ப்பு தான் இது அப்படின்னு நாம சொல்லலாம். இதற்கான விண்ணப்ப அவகாசம் ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். www.rrbchennai.gov.in இந்த இணையதளத்தில் போய் தான் விண்ணப்பிக்கணும். என்னென்ன பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 434 பணியிடங்கள்ல 7 விதமான மருத்துவம் சார்ந்த பணியிடங்கள் இருக்கு. இதுல அதிகபட்சமா நர்சிங் சூப்பரிண்டென்ட் அந்த பணியிடத்துக்கு தான் கூடுதலான வேக்கன்சிஸ் இருக்கு. அதாவது இந்த நர்சிங் சூப்பரிண்டென்ட்க்கும் அடுத்ததாக ஃபார்மசி படித்தவங்க, அதாவது ஃபார்மசிஸ்ட், அவர்களுக்கான வாய்ப்புகள் கூடுதல வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மற்ற பணியிடங்களுக்கும் இருக்கு. இப்போ லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரியான பணிகளுக்கும் காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 7 விதமான பணிகள் இதுல இருக்கு. வயது வரம்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பணியிடத்து இப்போ 7 விதமான பணிகள் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறாக மாறுது. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்தே பார்த்தோம்னா குறைந்தபட்ச வயது என்பது 18ஆகவும் அதிகபட்சம் 40ஆகவும் இருக்கு. இப்போ ஒரு சில பணியிடத்திற்கு 33 தான் அதிகபட்ச வயது. அதே மாதிரி ஒரு சிலதுக்கு 20 வயதுக்கு மேல் அல்லது 25 அந்த மாதிரி வெவ்வேறாக மாறுபடுது. இதுல மற்ற பணியிடங்கள் மாதிரியே SC ST பிரிவா இருந்ததுன்னா 5 ஆண்டுகள் தளர்வும், OBC பிரிவா இருந்ததுன்னா 3 ஆண்டுகள் தளர்வும் வழங்கப்படுது. ஸோ அதனால என்னென்ன பணியிடத்திற்கு என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் வெவ்வேறாக மாறுபடுது. நர்சிங் சூப்பரிண்டென்ட் தான் அதிகமான ஊதியம் இதுல நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. 44,000 ரூபாய் மாத ஊதியமாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தேர்வு முறை எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து தேர்வு கட்டாயமாக எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டியதும் அவசியம் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஃபார்மசி சார்ந்த, அதாவது பாராமெடிக்கல் சார்ந்த படிப்பை படித்தவர்கள், ஃபார்மசி நர்சிங் படித்தவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையலாம். ரயில்வேஸ்ல பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படலாம். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு மூலமாக வெளியிடப்பட்டிருக்க இந்த 9,000 பணியிடங்களை தனித்தனியாக நோட்டிபிகேஷனா நம்ம பார்த்தோம். ஸோ யாருக்கு எந்த கல்வி தகுதி உடையவர்களுக்கு இது பொருந்ததோ அவங்க இதுல விண்ணப்பிச்சு பலன் பெறலாம்.